பொதுவா அம்பாள் கோவில் வந்து எல்லா செவ்வாய் வெள்ளியும் விசேஷம்னு சொல்லுவாங்க. அது இப்ப ஆடி செவ்வாய் வெள்ளி வந்தாச்சு. ஆடி மாதம் அங்க எப்படி இருக்கு? கோலாகலமா கலகலப்பா இருக்கு? ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அதுவும் கருமாரி அம்மன். யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் அவங்க எல்லா இந்த மாதம் ஃபுல்லா எப்படின்னா பெண்கள் மாதம். எல்லாரும் இந்த பெண்கள் மாதத்துல என்னன்னா அம்மா வீட்டுக்கு போற மாசம். ஆடி திருவிழா என்பது ஆடி முதல் வாரத்துல இருந்து நம்ம 12 வாரங்கள் நடக்கும். ஓஹோ. மற்ற கோயில்ல வந்து 5 வாரம் 9 வாரம் 7 வாரம் அவ்வளவுதான். நம்மளுக்கு 12 வாரம் நடக்கும். 12 வாரம் நடக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, வருடத்துல பாதி மாசம் கருமாரி மாசம் தான். கருமாரி நான் உங்களுக்கு காவலா இருக்கேன் அப்படின்றதான் அந்த பாத்திரம் தான் நம்ம. அந்த பாத்திரம் தான் நம்ம தான் அந்த கூழ் பாத்திரம் தான் நம்ம. நான் உன்னை அரணா பாத்துக்கிறேங்கிறது தான் அந்த 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 பாத்திரத்தை சுத்தி நம்ம வேப்பையில கட்டுறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்லுவாங்க ஒரு கோயிலோட சிறப்புக்கு. கண்டிப்பா அம்பாளுடைய அந்த விக்கிரகத்தினுடைய சிறப்பு திருவேற்காடு. இந்த பேரே வந்து ஒரு வித்தியாசமான பேரால இருக்குது. காடுங்கிறது ஒரு இதுல வந்து எங்களுக்கு வந்து தீர்த்தக்கேணின்னு ஒரு இடம் இருக்கு. சரி, இப்ப இந்த குளத்துல இருந்தா கூட நாங்க அந்த குளத்துல இருந்து அம்பாளுக்கு வந்து நாங்க அபிஷேகத்துக்கு நீர் எடுக்கல. நம்ம கோயில்ல இருந்து தெற்கு பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு 300 மீட்டர்ஸ் போனோம்னா நமக்கு அம்பாளுக்கு தீர்த்தக்கேணினே ஒரு இடம் இருக்கு. சரி, அங்க என்ன அபிஷேகம்? அங்க இருந்துதான் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு அங்க இருந்து மேலதாளத்தோட குருக்கள் பட்டாச்சாரியார் அங்க போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்துதான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இது ஒரு நாளும் நடக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து இப்ப எடுத்தோம் தண்ணி அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் இப்ப பழமையான கோயில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த ஒரு குளத்துல ஒரு கேணில இருந்துதான் கிணத்துல இருந்துதான் தண்ணி எடுத்துட்டு வந்து தோஷம். ஆமா, அந்த மாதிரி எங்களுக்கு கருமாரிக்கு தீர்த்த கேணி இருக்கு. பொதுவா அம்பாள் கோவில் வந்து எல்லா செவ்வாய் வெள்ளியும் விசேஷம்னு சொல்லுவாங்க. அது இப்ப ஆடி செவ்வாய் வெள்ளி வந்தாச்சு. ஆடி மாதம் அங்க எப்படி இருக்கு? கோலாகலமா கலகலப்பா இருக்கு? ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். அதுவும் கருமாரி அம்மன். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் அவங்க எல்லா இந்த மாதம் ஃபுல்லா எப்படின்னா பெண்கள் மாதம். எல்லாரும் இந்த பெண்கள் மாதத்துல என்னன்னா அம்மா வீட்டுக்கு போற மாசம். இப்ப புதுசா திருமணமானவங்களை பாருங்க, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதை எல்லாரும் தவறுதலா நினைச்சுக்க இல்ல, அந்தந்த அவங்க பிறந்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுறதுக்காக முத திருமணமான பெண்களை தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இருக்க அம்மாவை நீ போய் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வா அப்படிங்கறதுக்காக அனுப்புறாங்க. அப்ப கருமாரி தாய் வீடு தானே. அப்ப தாய் வீட்டுக்கு வர பெண்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா வருவாங்க. ஆமா, கோலாகலமா இருக்கு. மக்கள் வெள்ளத்துல வந்து கருமாரி அப்படியே அப்படியே அப்படி மிதக்கிறா சந்தோஷத்துல அப்படி சொல்லுவாங்க. திகட்ட இன்பம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி அந்த மக்களுக்கு ஆமா அம்பாளுக்கே வந்து அந்த மக்களுங்களை பார்க்கும்போது அவளுக்கு எங்க இருந்துதான் அப்படி ஒரு சந்தோஷம் வருமே தெரியும். நமக்குதான் வாயெல்லாம் பல்லணும். அம்மா அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருப்பாங்க. நாங்களே சொல்லுவோம், அடி கள்ளி சிரிப்ப பத்தியா உனக்கு அப்படின்னு ஒண்ணாங்க. அது மாதிரி ரொம்ப இப்ப நமக்கு வந்து 12 வாரங்கள் நம்மளோட திருக்கோயில் ஆடி திருவிழா என்பது ஆடி முதல் வாரத்துல இருந்து நாங்க 12 வாரங்கள் நடக்கும். மற்ற கோயில்ல வந்து 5 வாரம் 9 வாரம் 7 வாரம் அவ்வளவுதான். நம்மளுக்கு 12 வாரம் நடக்கும். 12 வாரம் நடக்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க, வருடத்துல பாதி மாசம் கருமாரி மாசம் தான். அது வெள்ளி செவ்வாய் ஞாயிறுல வந்து அம்பாளுக்கு வந்து கூழ் வார்ப்போம். அம்பாளுக்கு வந்து வெள்ளி செவ்வாய் ஞாயிறுல கண்டிப்பா அம்பாளுக்கு வந்து கூழ் படையல் உண்டு. பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கூழ், அதாவது நவக்கலசம் சுத்தி வரும்போது அம்பாளுக்கு கூழ் படையல் வச்சு அம்பாளுக்கு கூழ் படைச்சிட்டு. ஆடி கூழோட சிறப்பை சொல்லுங்களேன், மக்களுக்கு தெரியணும். ஆமா, ஆடி மாசம் கூழ் அப்படிங்கிறது இது ஏழை பணக்காரர் உள்ளவர் இல்லாதவர் பெரியவங்க சின்னவங்க அது மாதிரி ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லாம எல்லோரும் யாருமே வேணான்னே சொல்ல மாட்டாங்க. மருத்துவ குணம் கொண்டது. அந்த காலத்துல எல்லாம் நமக்கு நிறைய நம்ம அம்பாலே நம்ம கூட இருந்து நிறைய நம்மள உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களுக்கு
அவங்களே ஒரு ஒரு விஷயமா மருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேப்பிலை எடுத்துக்கணும். ம், ம். வேப்பிலை போன்று ஒரு அருமருந்த உலகத்துல இப்ப இனிமேலும் பார்க்க முடியாது. நீங்க நம்ம என்ன நாட்டுக்குன்னே இருக்கிற நம்மளோட சொத்து அது. ஆமா. வேப்ப மரம் நம்மளோடது. வேப்ப இலைக்கு நிகர் வைத்திய பொருள் எதுவுமே கிடையாது. அது உடல் குளிர்ச்சி இல்லைங்களா? ஆமா. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூழ், அதுல இருக்கக்கூடிய கேழ்வரகு, அதுவும் உடலுக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. நொய் அரிசி, அந்த நொய் அரிசியும் உடலுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நம்ம மேலோட்டமா பாக்குறவங்க இது என்ன நினைச்சுப்பாங்க, இது உடம்புக்கு நல்லதுன்னு குடுக்குறாங்க, ஏதோ ருசியா இருக்கு. அதுக்கு என்ன பண்றாங்க, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் தண்டு கீரை, அப்புறம் அதுல போடக்கூடிய காய்கறிகள், அதுல சேர்த்தக்கூடிய பயிர் வகைகள், இது எல்லாமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவங்க ஏதோ சும்மா ஏதோ எதுக்குன்னு வைக்கிறாங்க. இல்ல, ஒரு ஒரு பொருள்லயும் அம்பாளோட கருணையும் அவளோட அன்பையும் நம்ம பார்க்கணும். முருங்கைக்கீரை, வேப்ப அந்த பாத்திரத்துல நம்ம கூழ் பாத்திரத்துல நம்ம அப்படியே வைக்க மாட்டோம். வேப்ப இலைய கட்டுவோம். அது என்ன தெரியுமா, நம்மளை காக்கக்கூடிய அரண் கருமாரி, நான் உங்களுக்கு காவலா இருக்கேன் அப்படின்றதான். அந்த பாத்திரம் தான் நம்ம, அந்த பாத்திரம் தான் நம்ம தான் அந்த கூழ் பாத்திரம் தான் நம்ம. நான் உன்னை அரணா பாத்துக்கிறேங்கிறதுக்கு தான் அந்த 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 பாத்திரத்தை சுத்தி நம்ம வேப்ப இலை கட்டுறோம். கீரை, முருங்கைக்கீரை பச்சை நிறமா இருக்கு அந்த முருங்கைக்கீரை. இந்த கூழ் பிரவுன் நிறமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன, இப்ப கூழுக்கும் கீரைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லைங்கிறோம். இல்ல, அவ விவசாயம், ஒரு விவசாயி, ஒரு ஏழை, அவ மாறியா பொழியறனால இந்த உலகம்லாம் சேமமா இருக்கு. நல்ல பயிர் இல்லாம விவசாயிகள், இப்ப நாங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணான். இன்னைக்கும் எங்க ஊர்ல எங்க குடும்பத்துல விவசாய தொழில இருக்காங்க. அந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு மாறி பொழிஞ்சாதான் பயிர் விளையும், பசுமை. அந்த பசுமையை காட்டக்கூடியதுதான் இந்த கீரைகள். இந்த பிரவுன் வறட்சி. இந்த வறட்சி உங்களுக்கு இல்ல, இதுல குளிர்ச்சி, இது வளர்ச்சி. இந்த கூளை நீ இந்த கூளை குடிக்கும் போது இந்த வளர்ச்சி உங்களுக்கு வரும். அப்புறம் அதுல ஒரு துளுவ மாவு வைப்பாங்க. வெள்ளை நிறத்துல ஒரு துளுவ மாவு வைப்பாங்க. அந்த துளுவ மாவு என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப பணம் இருக்காது. ஒருத்தவங்க 1000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க, ஒருத்தவங்கனால 4 பேருக்கு போட முடியாத நிலைமை கூட இருக்கும். ஆனா நம்மனால இவங்களுக்கு இது கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல. அப்ப அந்த துளுவ மாவு கொஞ்சம் 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 எடுத்து கொடுத்தா 10, 100, 1000 பேருக்கு கூட கொடுக்கலாம். இந்த விரல் இப்படி எடுத்து கொடுத்தோம்னா அது பிரசாதம். அப்போ அந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடணும், இருக்கிறத பங்கிட்டு சாப்பிடணும்ன்றத சமத்துவத்தை பல்லுயிர் ஓம்புதல், அது மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், கொடுக்கணும்ன்ற எண்ணத்தையும் கொடுத்து அது பிரசாதமா நீங்க சாப்பிடணும்ன்ற எண்ணத்தையும் அம்பாள் கொடுக்குறான். அதுல இருக்கக்கூடிய காய்கறிகள், பயர் வகைகள் எல்லாமே அம்பாளால படைக்கப்பட்டது. இது என்னால படைக்கப்பட்டது. இது எல்லாரும் சேர்ந்து இப்போ மத்த விழாக்கள்லாம் பாருங்க, அவங்கவுங்க தனித்தனியா பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல ஒரு பூஜை பண்றீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க மாத்திரம் கூட பண்ணிக்கலாம். எந்த பூஜை பண்றீங்கன்னா கூட நீங்க மாத்திரம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கூழ் ஊத்துறது மாத்திரம் தனியா பண்ணவே முடியாது. அங்க ஒரு கூட்டம் இருக்கணும். கண்டிப்பா கூட்டம் இல்லாம கூழ் ஊத்தவே முடியாது. நம்ம கூழ் பாத்திரத்தை பார்த்த உடனே ரோட்ல போறவங்க, பக்கத்து வீடு, எழுத்து வீடு, அந்த பக்கம் போறவங்க எல்லாரும் வந்துருவாங்க. என்ன இன்னைக்கு என்ன நம்ம கூப்பிட வேணாம், அவங்களே வந்துருவாங்க. என்ன இன்னைக்கு உங்க வீட்டுல கூழ் ஊத்துறாங்களா, இன்னைக்கு உங்க வீட்டுல கூழ் ஊத்துறாங்களா, எப்ப எனக்கு கொடுப்பா அப்படின்னாங்க. அப்போ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விழா இது. எல்லாரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம், வீட்டுல காலைல எழுந்திருச்சு ரெடியாகி கூழ் காய்ச்சி, அப்போ இது குடும்ப உறவுகளையும் மேம்படுத்துது. இப்படி அம்பாள் மனசும் குளிர்ற மாதிரி, பக்தர்கள் வயிறும் குளிர்ற மாதிரி குளுமையாக கூழ் வார்த்து கொண்டாடுற இந்த அம்பாள் கோவில்ல இந்த தீ மிதிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, பூ மிதிக்கிறது, அந்த பிரார்த்தனையினுடைய மகிமை என்ன? அதுவும் நம்ம திருவேற்காடு கோயில்ல அது நடக்குமா, எப்படி நடக்கும் அது?
அங்க கிடையாதா? ஓ, நம்ம கோயில்ல இது வரலும் தீமிதி மிதிக்கிறது திருவிழா கிடையாது. அது மாதிரி இல்ல எதுவும். வேற என்ன முக்கியமான திருவிழாக்கள்? இப்ப ஆடி பறந்த உடனே இப்ப என்ன ஆடி திருவிழா நடக்குது? பிறந்த உடனே அங்க பிரதட்சணை பண்ணுவாங்க, சரி. அடி அளந்து கொடுப்பாங்க, ம், வேப்பஞ்சலி இடுவாங்க. ம், பொங்கல் வைக்கிறது வந்து நம்ம ம், கருமாரிட்ட வந்து ரொம்ப விசேஷம். ம்ஹும், ம், நீங்க வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ம். எல்லாம் ஒரு அந்த பொங்கல் மண்டை கொட்டகையே வந்து ஃபுல்லாயிடும். சரி. பொங்கல் காலையில ஆரம்பிச்சிருவாங்க 4 மணிக்கு. அவங்கவுங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறதா? இல்ல ஆ, இப்போ இந்த அவங்கவுங்க பிரார்த்தனை தானே. பிரார்த்தனைகளுக்கு. எல்லாம் அவங்கவுங்க வீட்ல இருந்து கொண்டு வந்து அம்பாளுக்கு படைக்கிறது தானே. படைச்சு. ம், என்ன நிறைய பேருக்கு குலதெய்வம் அம்பாள், ம். இப்ப நமக்கு இஷ்ட தெய்வம். நமக்கு வந்து என்னன்னா காலையில ஆனோன்னா அம்பாளுக்கு ஒரு பொங்கல் வச்சிடணும். ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்கல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, அடி பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, வேப்பஞ்சலை கொடுப்பாங்க, அழகு போட்டுப்பாங்க, ம், வேப்பிலை ஆடை இது பண்ணிப்பாங்க, உடம்பெல்லாம் அழகு குத்திப்பாங்க. ம், ம். பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கு நிறைய இருக்கும் அம்பாள்கிட்ட. அம்பாளுக்கு. ம், ம், அம்பாள்கிட்ட நிறைய இருக்கும். ம். சில மடிப்பிச்சை, குறிப்பா மடிப்பிச்சை ஆமா. நிறைய பேர் வந்து மடிப்பிச்சை எடுப்பாங்க. ம், நம்ம நளினி அம்மா கூட வந்து ஒரு பிரார்த்தனைக்காக மடிப்பிச்சை எடுத்தாங்க. ம், அது மாதிரி மடிப்பிச்சை எடுப்பாங்க. ம். அது மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் அம்பாளுக்கு உண்டான பிரார்த்தனைகள்ல வந்து இது ரொம்ப நம்ம கோயில்ல வந்து பண்றது பொங்கல் வைக்கிறதும் ம். அடிப்பிரதர்ஷனம் வந்து ரொம்ப நிறைய பண்ணுவாங்க. நிறைய பண்ணுவாங்க. உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்துல இது மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிறைவேறி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஏதாவது நினைவு கூர்ற மாதிரி மக்களுக்கு அது ஏதாவது சொல்லுங்க. நிறைய நிறைய இருக்கு. ம், இப்போ ஒரு அம்மா இப்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயம். ஒரு அம்மாக்கு வந்து இந்த 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 தொண்டையில ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும். அவங்க வந்து கருமாரினா ரொம்ப உயிரா நினைக்கக்கூடியவங்க. ம், அவங்களுக்கு வந்து டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும். ஆனா சர்ஜரி பண்ணா வாய்ஸ் வருமா என்னன்னு தெரியாது, சிவியரா ஆயிடுச்சு உள்ள. ம். நான் என்ன இதுன்னு சொல்ல விரும்பல, பாவம் அவங்க நல்லா வேண்டாம். ம், இருக்காங்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து பிரகாரம் சுத்திட்டு வரும்போது அவங்க ரொம்ப நல்லா நமக்கு தெரியும். ம், நம்ம அம்பாள் மேல வந்து ரொம்ப அப்படியே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சவங்க. அப்போ நான் அப்படி சுத்திட்டு வரும்போது அவங்க இந்த முந்தானையில வந்து கண்ணை அப்படியே அழுது கண்ணை தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் கட்டி பிடிச்சிட்டு, ஏமா அழற, அழக்கூடாது, நீ கருமாரி பொண்ணு இல்லை, ஏன் அழற அப்படின்னு. அப்புறம் ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப அழுதுட்டாங்க. ம், அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எதுவும் சொல்லலை. ம். அப்புறம் நான் சொன்னேன், கருமாரி இருக்கா, என்ன ஆயிட போகுது, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம். ம். அப்புறம் ஆனாலும் அவங்க வந்து அழுக வந்து நிக்கல. நிப்பாட்டல. ம், அப்புறம் உள்ள மூலஸ்தானம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க போய் உட்காந்தோன்னா, அம்மா உன் பொண்ணு அழுதுட்டே இருக்கா, அவ என்ன குறையோட வந்திருக்காளே தாயே, எங்களுக்கு திக்கு வைக்கிற அந்த வல்லமை. சக்தி என்கிட்ட இல்லை, ஆனா உன்கிட்ட இருக்கு, ம். உன்னையே நம்பி இருக்கா, உன் திருநாமத்தை அவ சொல்லிட்டே வாயால சொல்ற மாதிரி நீ வைமா அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அவங்க மறுபடியும் பின்னால வந்து மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதாங்க. ம். அப்பதான் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி இங்க எனக்கு Throat ல ஆப்ரேஷன் பிரச்சனை. பண்ண போறேன், பட் நான் கிட்டத்தட்ட 10-15 டாக்டர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டேன், வாய்ஸ் வந்து வர்றது வந்து ரொம்ப ரேர், ஒரு 2% தான், 2% தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அங்க நின்னுட்டு நீங்க அம்மாளோட திருநாமத்தை உங்களை நல்லா சொல்ல வைப்பான்னு சொன்னீங்க அப்படின்னு. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ம், நம்ம வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம், ஆனா மருத்துவர் சொல்றதையும் நம்ம கேட்கணும். ம், ம். புரியுதுங்களா? ம். நீங்க போங்க, உங்களுக்கு அந்த மருத்துவச்சியா கருமாரியே வருவா, நீங்க போங்கம்மா, கவலைப்படாம போங்க. ம். ஏஜ் அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு கருமாரியே வந்து மருத்துவச்சியா வருவா. நீங்க உங்க வாயால அம்மா தாயே கருமாரி உனக்கு கொடான கொடி நன்றி தைன்னு சொல்லுவீங்க. ம். அப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 3-4-5 மந்த் அந்த அம்மாவை நாங்க பார்க்கல. ம். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. ம். அப்புறம் நம்ம ஸ்டாஃப் கிட்ட வந்து கேட்டேன், அம்மா அந்த அம்மா ஏன் வரல, ம். அவங்க என்னாச்சு ஏதாவது கேட்டிங்களான்னு. அம்மா நாங்களும் ஃபோன் பண்ணோம்மா, அம்மா ஃபோனே எடுக்கலம்மா, ம். நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், அது கிடைக்கவே இல்லை. ம். இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்ன அந்த அம்மா வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. ஓ. வந்துட்டு ஸ்டாஃப் கிட்ட சொல்லி, அம்மா வளர்மதி அம்மா வர சொல்லுங்க ம். அப்படின்னு. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இல்லை, அந்த அம்மா பேசினாங்களா ஆமா, நமக்கு அதானே ஃபர்ஸ்ட் கேள்வி. ம். அப்புறம் நானே வளர்மதி அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் அடுத்தது அவங்க வாய் திறந்து சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, பேசினாங்களே அம்மா அவங்க பேசினாங்க, ம். கொஞ்சம்
டாக்டர் வந்து கொஞ்சம் மெதுவா மெதுவா பேச சொல்லி. வந்திருக்காங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கடகடன்னு கார் எடுத்துட்டு ஓடி போனா அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு, அம்மா சிங்கப்பூர்ல போய் அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓஹோ. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து கருமாரிதான். கருமாரியே வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் வந்து மாரியம்மா, அந்த டாக்டர் அம்மா பேர் பா. அப்படின்னாங்க. நான் சொன்னேன் வந்துருவா வந்துருவா. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் துணை. கருமாரி, நான் சொன்னேன் கருமாரி உருமாறி நீங்க எந்த உலகம் போனாலும் அந்த உலகத்துல நமக்கு முன்ன போய் அவன் நின்றுவான். அப்புறம் நான் சொன்னேன் நீங்க சொல்லுங்க அம்மா தாயே கருமாரி கோடான கோடி நன்றின்னு அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படியே கண்ணுல தண்ணி, நமக்கு ஏதோ புதுசா வந்து ஒரு நம்ம இப்ப பிறந்த மாதிரியும் நம்ம தான் முத அம்மான்னு சொல்ற மாதிரியும் அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. தேசம் விட்டு தேசம் போனாலும் கும்பிடுற பிள்ளைய விடாம மாரியம்மன் வந்து காத்தது சொன்னீங்க. நிறைய பேர் வந்து பிள்ளை வரம் கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா? நீங்க சொன்ன மடிப்பிச்சைங்கிறதே வந்து பெரும்பாலும் பிள்ளை வரத்துக்கு. கண்டிப்பாங்க. இது எதுக்கு நான் கேக்குறேன்னா, இத பாத்துட்டு இருக்கிற நம்ம அன்பர்கள், நம்ம பெண்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரணும்ன்றதுக்கு தான். கண்டிப்பா கருமாரியம்மன் கிட்ட வேண்டிட்டு பிள்ளை வரம் பெற்றவங்க அந்த அற்புதமான இது ஏதாவது இப்போ சமீபத்துல இப்போ இந்த ஒரு மாசத்துக்குள்ள நடந்த ஒரு அற்புதம் தான் இது. நானே அதுக்காக கருமாரி கிட்ட 1,00,000 கோடி முறை நான் நன்றி சொல்லியிருப்பேன். ஒரு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான திருக்கோயில் வச்சிருக்கவங்க அவங்க நிறைய மக்களுக்கு வந்து அவங்க நிறைய நற்தொண்டுகளும் கல்வியில இருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இறைப்பணியில அந்த குடும்பம் தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்மளோட தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தாங்க. ஆனா வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்னையும் அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கும் என்ன, ஏன்னா நான் வெளியே எங்கேயோ போயிட்டு வந்து நானும் அபிஷேகத்துக்கு ஆரம்பிச்சிட போறாங்கன்னு ஓடி வந்து நின்னவதான். அவங்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் முடிச்ச உடனே நாங்கள் அவங்களோட மருமக வந்து மாசமா இருக்காங்கன்றது அவங்க என்கிட்ட சொல்ல கிடையாது, எனக்கும் தெரியாது. அவங்களுக்கும் இப்போ ஆரம்ப நிலை தான் போல இருக்கு. அதனால வந்து நமக்கு பார்த்த உடனே தெரியல, ஆரம்ப நிலையில தெரியாது இல்லையா, தெரியாது. அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு புற்றுக்கோயில் சுத்திட்டு வரும்போது, ஒரு புற்றுக்கோயில் கிட்ட வரும்போது நம்ம புற்றுக்கோயில் வந்து ஒரு விநாயகர் கிட்ட வந்து ஒரு மாம்பழம் ஒன்று இருக்கு. சரி. அப்போ நான் அங்க இருந்த பட்டாச்சாரியார் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அந்த மாம்பழம் கனியை கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டாரு. அந்த மாம்பழம் கனியை வாங்கின உடனே அவர்கிட்ட கொடுத்த உடனே நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து பையன் பிறப்பான் அப்படின்னு சொன்னேன். ஓகே. அவங்களே நிறைய ஆன்மீக இதுல உள்ளவங்கனால அவங்க வந்து என்ன கேட்டாங்க, நீங்க அதை எப்படி சொல்றீங்க, பையன் பிறப்பான்னு நீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஐயா இதை நான் சொல்லலை, தம்பி இதை நான் சொல்லலை, எனக்கு ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருந்து சொல்லணும்னு சொன்னனால நான் சொன்னேன், சொன்னதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அந்த தம்பி வந்து என்னை விடவே இல்லை. நீங்க எப்படி சொன்னீங்க பையன் பிறப்பான்னு, நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க கன்சீவா இருக்கிறது தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதாவது அவங்க பிரார்த்தனைக்கு வந்தாங்கன்றதும் தெரியாது. அவங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. ஒரு முக்கியஸ்தர்கள் நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அப்புறம் தான் தெரியும், புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்ப இந்த இன்சிடென்ட் அப்ப இவங்க யாருன்னு எனக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் உள் பிரகாரம் வரும்போது அந்த தம்பி மறுபடியும் என்கிட்ட வந்து, நீங்க எப்படி சொன்னீங்க பையன் பிறப்பான்னு நீங்க எப்படி சொன்னீங்க அப்படின்னா, திரும்பவும் இதே பதில தான் சொன்னேன். தம்பி அது எனக்கு தெரியாது, அம்பாள் சொல்ல சொன்னா நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து குறி சொல்றதோ சாமி ஆடுறதோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அம்பாள் இதை உங்ககிட்ட சொல்லுன்னு சொன்ன மாதிரி இருந்து சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுல எனக்கு வேற ஒன்றும் தெரியாதுன்னு போது அந்த தம்பி மீண்டும் புடிவாதமா எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டபோது, கருமாரி சொல்ல சொன்னான், நான் சொல்லிட்டேன், வேணும்னா உள்ள வாங்க, அவ சொன்னான்றத அவளே நிரூபிச்சிருவா உங்களுக்கு அப்படின்னு. இது சில நேரத்துல வந்து சத்தியத்துக்கே சோதனை வரும் தெரியுமா, அந்த மாதிரிதான் இது. நான் என்னன்னா, ஏன் கருமாரி நான் சும்மா போயிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இப்ப இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? இதுக்கேனா எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. அவ சொல்றா, நம்ம சொல்றோம், அவ சொல்றதையும்
அவ செய்யன்றதே தான் நம்ம செய்யணும், நமக்கு வேற கிடையாது. அப்புறம் திரும்ப எல்லாரும் மூலஸ்தானத்துக்குள்ள, அந்த மூலஸ்தானத்துக்கு மறுபடியும் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க கிளம்புங்கன்னு போறோம். அப்போ மூலஸ்தானத்துக்குள்ள போறோம். அங்க உள்ள போன உடனே இப்ப என்ன திரும்ப திரும்ப ஒருத்தர் என்ன ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாருன்னு பாத்தீங்களா? ஆமா. அவரு கருமாரியம்மனை பார்த்தாரு, என்ன இப்படி பார்த்தாரு, கருமாரியம்மன் அப்படியே அமைதியா நின்னுட்டாரு. நான் உடனே சைக்கிள, அம்மா தாயே சொல்ல வச்சுட்டே காப்பாத்தி விட்டுரு. அப்புறம் அவர் இப்படி பார்த்துட்டு அமைதியாயிட்டாரு. ஒருவேளை அவர் மனசுக்குள்ள இது கேட்டிருக்க கூடாதோன்னு நினைச்சாரோ என்னோ நமக்கு தெரியாது, அவர் அமைதியாயிட்டார். அப்புறம் நான் உள்ள இருந்த பட்டாச்சார்ட்ட, தம்பி அந்த அங்க ஒண்ணு இருக்கு, அதை கொஞ்சம் எடுப்பா, அந்த அது கொண்டு போறேன், அது என்ன விஷயம், அம்மா கிட்ட ஒரு போட்டோ இருந்தது, அதை கொஞ்சம் எடுங்க தம்பி அப்படின்னு. உள்ள போகும்போதே இது எல்லாரும் நீங்க கடைசியில நின்னா கூட தெரியற மாதிரி தான் இருக்கு. அதுல முருகரு வேல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்கிரீன்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் தெரியுமா? ஆமா. இப்போ அந்த போட்டோ அம்மாக்கு அந்த சிரசுக்கு கீழே இருந்தது. சரி. இதான் தம்பி சொல்ல சொன்னா சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அந்த தம்பிட்ட. பையன் வந்துட்டான்ல, அவ சொல்ல சொன்னா சொல்லியாச்சு. அடுத்தது இதை தாண்டி இன்னொரு மிராக்கள். இப்ப அந்த முருகர் பையன் பிறப்பானதுக்கு முருகர் வந்துட்டாரு. உங்களுக்கு முருகன் தான் பிறப்பான், உங்களோட மூதாதையர் தான் பிறக்க போறாங்க அம்மாங்க. அது அந்த இன்விடேஷன் வெளியே இல்ல, முருகர் போட்டோ தான் தெரிஞ்சது வெளியில எதுவும் அதுல அழைப்புதல் எதுவுமே அதுல குறிப்பிட்டு இந்த விழான்லாம் போடல, முருகர் போட்டோ தான் இருந்தது. அந்த அந்த இப்படி ஓபன் பண்ணா உள்ள ஒரு கார்டு ஒண்ணு இருந்தது. அந்த கார்டை இப்படி வெளியே எடுத்தா ஒரு கர்ப்பமான பெண் தன் சிசுவை தாங்கி இருக்க மாதிரி ஒரு போட்டோ. இது அவங்களுக்கு ஆச்சரியமா மிராக்கலான்னு தெரியாது. என்னால நான் யாரோ தாயே, என் நாவில சொல்ல வச்சிருக்கியம்மா. அப்புறம் அவங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னாங்க. சொன்ன கண்டிப்பா அம்மாவோட உத்தரவு அதுவா இருந்தா நான் கண்டிப்பா வரேங்கம்மா அப்படின்னு அவங்கள நல்ல விதமா நம்ம அனுப்பி வச்சோம். இது என்னன்னா, நம்ம சொல்லல, நீங்க கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்மளோட திருக்கோயிலுக்குள்ள வர ஒரு பெண்மணியுமே நம்ம கருமாரியா தான் பாக்குறோம். ஒரு பெண்மணி மாத்திரம் இல்ல, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எந்த உருவத்துல இருந்தாலும் அம்பாள் ஏதோ ஒரு உருவத்துல நம்ம கூட இருக்கா, வாழ்ந்துட்டு இருக்கா. நமக்கு சில பேர் சொல்லுவாங்க, நமக்கும் சில பேர் நீங்க இப்படி இருக்கணுமா, அம்மா இப்படி சொன்னாமான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய வார்த்தைகள் எதா இருந்தாலும் அது கருமாரியம்மன் நமக்கு சொன்ன வார்த்தைகளாதான் இருக்கும். அதனாலதான் நான் திருக்கோயிலுக்குள்ள கடுஞ்சொற்களை யாரும் பேசாதீங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, திருக்கோயிலுக்குள்ள கோவப்படாதீங்க, சிரிச்ச முகமா இருங்க. நம்ம சொல்றது அதுக்குமே இருக்கணும். ஆமா, நம்ம இல்லத்துக்குள்ளயும் மத்த இடத்துலயும் சில நேரங்கள் இருக்கும். ஆனா நம்ம எங்க இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், யாருக்கிட்ட இருக்கோன்றது. ஏன்னா நம்மளோட அவ மாறி கருமாறி உருமாறி வரக்கூடியவ நாகரூபிணி, நாகதாரிணி. அவகிட்ட நான் யார் தெரியுமா, நான் என்ன, அந்த வார்த்தைகள் எதுவும் பேசாம அவளை சரணாகதி அடைஞ்சிட்டோம். உங்ககிட்ட வந்துட்டோம், நீ என்ன பாத்துக்கமா, நீ தாமா எனக்கு அப்படின்னு நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா அவ பாத்துப்பான் நம்மள.